நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் வெடித்த கைதிகள் மோதல் இன்று காலை மீண்டும் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன்படி இந்த வன்முறை சம்பவங்களில் 5 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பலரது உடல்களில் துப்பாக்கி காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப விசாரணைகளின்படி சுமார் 1800 கைதிகள் உள்ள இந்த சிறைச்சாலையில் போருமூனா பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் செல்வாக்கின் கீழ் இந்த மோதல் நடைபெற்றதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்த சம்பவமே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நேற்று நள்ளிரவில் அதிகாரிகளால் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருந்த சூழல் இன்று காலை மீண்டும் கைதிகளின் திட்டமிட்ட தாக்குதலால் சீர்குலைந்தது. நேற்று பிற்பகல் விளக்கமறியலில் கைதிகளுக்கும் தண்டனை அனுபவித்து வந்த கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 38 பேர் காயமடைந்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நீடித்து வரும் இந்த வன்முறை சம்பவங்களால் மொத்த உயிரிழப்பு 27 ஆக பதிவாகியுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். தற்போதைய நிலவரப்படி சிறைச்சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் சிறைச்சாலை வளாகத்தில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. மேலதிக படையினர் வரவழைக்கப்பட்டு வன்முறையை முழுமையாக கட்டுப்படுத்தும் மற்றும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகின்றதுடன் சிறைக்குள் வெடித்த மோதல் நாடு முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.